பேக் டு அவுட் வீடியோ. ஸோ விண்டோஸ்லாம் ஒன்று வந்து பார்த்தா ரொம்ப நாளுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு கிட்டத்தட்ட வந்து 1 இயருக்கு மேலே வந்து ஆக போகுது. ஸோ இந்த ஜூன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து 1 இயர் ஆக போகுது. ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தா விண்டோஸில் வந்து அப்டேட் பண்ணாமல் விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ காரணம் வந்து பார்த்தா மெயின் ரீசன் இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். ஸோ இவ்வளோ ஜிபி வேணும், ரேம் வேணும், அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்டோரேஜ் இவ்வளோ வேணும் அப்படின்னு நிறைய வந்துட்டு ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேருக்கு இல்லை. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தா உங்கள் ஓஎஸ் நீங்களே வச்சுக்கங்க, நான் வந்து என்ன இருக்கோ அதே யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விண்டோஸ் 10 அதுக்கப்புறம் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நடுவில் வந்து பார்த்தா விண்டோஸ் 11 லைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஃபேமஸாக ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ விண்டோஸ் 11 லைட் வந்து இப்போ ரொம்ப கம்மி ஸ்பெக்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்ச வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். கிளிக் பண்ணி வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லைட் வந்து தேவை. ஸோ என்னோட பிசி வந்து பார்த்தா ஃபுல் ஹேங் ஆகுது, நான் வந்து பார்த்தா எனக்கு இதோட கொஞ்சம் லோயர் வெர்ஷன் கிடச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ விண்டோஸ் 11 லைட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஃபீஷியல் வாய்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபீஷியல் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபீஷியல் தான். இந்த விண்டோஸ் 11 லைட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியல் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பர் ஒரு தனியாக ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ இவர் வந்து இப்போ நிலக்காட் ஸ்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சேனல். ஸோ அந்த சேனலில் இருக்கிறதா யூசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்து அப்லோடும் பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே வச்சுக்கோங்க, நான் தான் வந்து பார்த்து இந்த விண்டோஸ் 11 லைட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக விண்டோஸ் 11 எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ லோ ஸ்பெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து பார்த்தா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தா ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இதை கிரியேட் பண்ண வந்து பார்த்தா டெக் சேனல் வச்சிருந்தாரு சொல்லியிருந்தோம். ஸோ அவர் இந்த சேனலில் வந்து பார்த்து எந்த விதமான வீடியோவும் கிடையாது. அவர் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தா நோ வீடியோஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ அதுக்கு மேலே வந்து நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அவரே வந்து பார்த்தா விண்டோஸ் 11 லைட்டில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருப்பாரு. டவுன்லோட் லிங்க்லாம் கொடுத்து ஒரு வீடியோ இருக்கும். அதனால எந்த வீடியோ வந்து காணும். ஸோ ஒருவேளை வந்து பார்த்தா மைக்ரோசாஃப்ட்டே வந்து பார்த்தா காப்பிரைட் வந்து கொடுத்துருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு என்ன பிரச்சனை வந்துச்சு இல்லை. ஸோ இப்போ அவர் சேனலில் வந்து பார்த்தா ஒரு வீடியோ கூட கிடையாது. ஸோ இதை நினச்சா தான் நமக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா கண்டிப்பாக அஃபீஷியல் வந்து கிடையாது, அன்அஃபீஷியல் தான். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோ போடுறோம், இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ப்ராப்ளம்னா வரலாம். ஓகே, ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லைட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். நமக்கு விண்டோஸ் 11 ஒரிஜினல் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து 4GB ரேம் இருக்கணும், 64GB ஸ்டோரேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் டிபிஎம் சப்போர்ட் இருக்கணும், செக்யூர் பூட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும், இந்த நிறையா இருக்கும். இந்த விண்டோஸ் 11 லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு 250 MB. ஸோ 250 MB ரேம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க. இப்போ 10GB ஸ்டோரேஜ் இருந்தால் கூட வந்து பார்த்தா இந்த விண்டோஸ் 11 லைட் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 வந்து மெயின் பிரச்சனை வந்து டிபிஎம் அதுக்கப்புறம் செக்யூர் பட் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாதா, நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. ஸோ இதான் ஸ்பெக்ஸ். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 256 MB ரேம் இருக்கா, அதுக்கப்புறம் 10GB ஸ்டோரேஜ் ஃபைல் இருக்கா. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பென்ட்ரைவில் பூட் பண்ணி எப்போ போல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த ஓஎஸ் ஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வந்து யார் கிரியேட் பண்ணாரோ அவர் சேனல்லேருந்து அந்த வீடியோவே வந்து பண்ண தூக்கிட்டாங்க. அந்த வீடியோ கீழே தான் வந்து டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருந்தா, தம்பி என்ஜாய் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டவுன்லோட் லிங்கே காணும். ஸோ வீடியோவே இல்லை, டவுன்லோட் லிங்க் எப்படி இருக்கும். எனக்கு இப்போ இந்த விண்டோஸ் 11 லைட்டோட ஐஎஸ்ஓ ஃபைல் தேவை அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் கூகுள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு யார்ட்டையாவது வந்து பண்ண அந்த காப்பி இருக்கும். அந்த காப்பி வந்து பார்த்தா அவங்க அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலமாக ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லைட்டோட இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லைட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் 11 லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ நான் பழைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த விண்டோஸ் 11 லைட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் டெவலப்பர் அவர் வந்து தேவையான எல்லா ஆப்ஸும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு விண்டோஸில் வந்து நிறைய டிஃபால்ட்டான ப்ரீ அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் ப்ரௌசர் இருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் பிளேயர், விண்டோஸோட மியூசிக் பிளேயர் இருக்கும், கால்குலேட்டர், அலாரம், சொல்லி நிறைய ஆப் வந்து இருக்கும். நிறைய ஆப் வந்து ரிமூவ் பண்ணிட்டார். அவரே ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சில முக்கியமான ஆப் வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ உங்களால் வந்து இப்போ டேரெக்டாக வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து ஆப்ஸில் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் போய் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரௌசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பென்ட்ரைவில் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் விண்டோஸில் டிஃபெண்டர் வந்து கிடையாது. ஸோ டிஃபெண்டர் வந்து தூக்கிட்டாரு. உங்களுக்கு வேணும்னா வந்து இப்போ நிறைய ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் Xbox
நெட்வொர்க் சர்வீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த விண்டோஸ் 11 லைட்டில் வந்து போனால் தேவையில்லாத எல்லா ஆப்ஸும் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஒரு முக்கியமான ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. அப்புறம் அந்த விண்டோஸ் 11 லைட்டில் அனிமேஷன்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த அனிமேஷன் டிஃப்ரென்ஸ் கூட கிடைக்காது. ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்டரான ஒரு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோமில் வந்து நிறைய டேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் டார்க் மோட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் அப்புறம் கமெண்ட் ப்ராமெண்ட் கோடிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்க முடியும். வீடியோ பார்க்குறீங்க, சாங்ஸ் கேட்குறீங்க, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். ஸோ விண்டோஸ் 11 லைட் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த விண்டோஸோட டிஃபெண்டர் சப்போர்ட் இருக்காது, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்காது, அதுக்கப்புறம் அனிமேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்லாம் மிஸ் ஆகும். பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தா விண்டோஸ் 11 லைட். இப்போ எங்கிட்ட வந்துட்டு விண்டோஸ் 11 லைட் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு அஃபீஷியல் வந்து கிடையாது, ஒரு அன்அஃபீஷியல். ஸோ இந்த அஃபீஷியல் அண்ட் அன்அஃபீஷியலுக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அது உங்ககிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா அது அஃபீஷியல். நீங்கள் கிரியேட் பண்ண மாதிரியே ஒரு ஆப் வந்து பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை வேறு எவனோ ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணுறான். கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த ஆப் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க, எங்கிட்ட இருக்கிறதா வந்து ஒரிஜினல் வெர்ஷன் என்கிட்ட இப்போ நான் பார்த்து அப்படியே காப்பி பண்ணியிருக்காரு அவர். ஸோ அதனால் வந்து என்ன வேணால் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி தான். ஸோ விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருக்குது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100% வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தா ஒரு தேர்ட் பார்ட்டி. நம்ம வந்துட்டு அவர் நம்பக்கூடாது, அவர் ஏதாவது பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்ல வரல. பட் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி நம்புவோமா? ஸோ அதான் மேட்டர். இதான் வந்து போன சின்ன எக்ஸாம்பிள் ஆஃப் அஃபீஷியல் அண்ட் அன்அஃபீஷியல். அஃபீஷியல்னால் வந்து உங்ககிட்ட இருக்கிறது மட்டும்தான் அஃபீஷியல். ஸோ உங்களை மாதிரியே பார்த்து காப்பி பண்ணி கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்தா அன்அஃபீஷியல். பட் அதில் என்ன வேணால் பிரச்சனை இருக்கா? ஏன்னா நீங்கள் தான் டெவலப் பண்ணது, உங்களை பார்த்து காப்பி பண்ணணும், எல்லாத்தையும் காப்பி பண்ணிட முடியாது. ஒரு சிலலாம் கண்டிப்பாக மிஸ் ஆகும். அப்போ வந்து போனால் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியலுக்கும் அஃபீஷியலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். நான் என்னோட பிசியில் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன், விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹேங் ஆகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மினிமம் வந்து 4 GB ரேம் இருக்கா அப்படின்னா தான் நமக்கு ஓரளவுக்காவது பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ விண்டோஸ் 10 11லாம் நீங்கள் நல்லா ஹேங்கே பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து 8 GB மினிமம் ஒரு 8 GB ரேமாவது இருக்கணும். ஒரு இன்டலோட நல்ல ஒரு ப்ராசஸர் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக SSD இருக்கும். ஸோ அப்படின்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 11ஓட பர்ஃபார்மன்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். எங்கிட்ட ஒரு 4 GB ரேம் இருக்குது, அதுக்கப்புறம் 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, கண்டிப்பாக ஹேங் ஆகும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்காது. ஸோ நீங்கள் லைட் வெயிட்டான ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டர். ஸோ க்ரோம் ஓஎஸோட ஃப்ளக்ஸ் போயிருங்க, இல்லை வந்துட்டு விண்டோஸ் 7க்கு ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறோம் வேண்டாம்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களோட பர்சனல் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். பட் நான் யாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லைட். ஸோ என்கிட்ட வந்து ISO ஃபைல் கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக முடிஞ்சால் வந்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த விண்டோஸ் 11 லைட் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போன நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.